இந்த பஞ்சபூதங்கள் வந்து சமநிலையில் இருப்பது ரொம்ப ரொம்ப அரிது. அதில் குறிப்பாக வளர்ப்பிறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சந்திரபலம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பூமியில் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யணும். சந்திரபலம் இல்லாத காலகட்டத்தில் செய்யக்கூடாது. அதைத்தான் சந்திரபலம் உள்ளதை வளர்ப்பிறை முகூர்த்தம்னு, சந்திரபலம் இல்லாததை தேய்பிறை முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முகூர்த்தங்கள் எல்லாம் எப்படி முடிவு செய்யப்படுதுன்னா மண்டபத்தை வச்சு தான் முடிவு செய்யப்படுதே தவிர வாழ்க்கையை வச்சு முடிவு செய்யப்படலை. புரியுதுங்களா? அவர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு உரிய சந்திர பலத்திற்கு தகுந்த முகூர்த்தத்தை பார்க்கிறார்களான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். ஒரு காலகட்டத்தில் திருமணம் அப்படின்றது எதன் அடிப்படையில் இருந்ததுன்னா வீட்டில் செய்யக்கூடிய நிலையில் தான் இருந்தது. இந்த காலகட்டத்தில் உண்மையாக சொல்லணும்னா பெரிய மனிதர்களுடைய மத்தியில் எளிமையாக நடந்த எல்லா திருமணமுமே வெற்றி பெற்றது. இன்க்ளூடிங் முகூர்த்தமே பார்க்காம நடந்த காதல் திருமணம் கூட.